வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரிஸ் ரிவ்யூ த பாய்ஸ் சீசன் 5 எபிசோட் 4 மிட் ஆஃப் த சீசனுக்கு வந்துட்டோம். அண்ட் அதே மாதிரி பழைய சீசனோட அப்படியே கண்டினியூஷன் இதுலையுமே ஆரம்பிக்குது. V1ஓட ஒரிஜினல் ஃபார்முலா, அது அந்த ஒரிஜினல் ஃபஸ்ட்டு V1, அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வி இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் வில்லியம் புச்சரு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சி, அண்ட் அதுக்கப்புறம் எம்என்எம், கிமிகோ, அதுக்கப்புறம் யூஇ எல்லாருமே வந்து அந்த வாட்டோட ஒரு லேபுக்கு தேடி போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் ஸ்டார்லைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தில் ஹியூகி விட்டு போயிடுறாங்க. ஸ்டார்லைட் வந்து அவங்க அப்பாவை பார்க்க போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹோம்லேண்டருக்கு வந்து போன எபிசோட்லேயே ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்க்கு அப்புறமே ஹோம்லேண்டர் தன்னையே வந்து காடாக அனௌன்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ப்ரெஷரை போட்டுட்டு இருக்காங்க. போட்டு முடிச்ச கையோட அவரும் சோல்ஜர் பாயும் நேராக அந்த லேபுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அந்த வி எடுக்கிறதுக்கு போயிடுறாங்க. போகிற இடத்துல நம்ம வில்லியமுக்கு தெரிய வந்து இந்த மாதிரி 2 பேரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சீக்கிரமாக தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபுக்குள்ள ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தர் இருக்கார், சூப்பர் ஹியூமன் இருக்கார், இருக்காரு. ஓகேங்களா, அவரோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஹேட், வெறுக்க வைக்கிறது. அவர் அங்கேயே ஒரு மாதிரி செடி மாதிரி வளர்ந்து அங்கேயே ஒரு மாதிரி அழுகி போன நிலைமையில இருந்துட்டு இருப்பார். ஓகேங்களா, அவருக்கு சோல்ஜர் பாய் தெரியும். ஏன்னா அந்த டைமில் சோல்ஜர் பாய் இவங்களுக்குலாம் தான் அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வியை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெஞ்ச் பேசுகிறவர் ஃப்ரெஞ்சு. ஓகேங்களா, அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கிளாஷ் நடக்கும். அந்த ஹேட் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே பரவி இருக்கும். ஸோ அப்படி இருந்த பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்ட் இருக்கும், சோல்ஜர் பாய்க்குமே வந்து ஃபைட் மாதிரி வர இந்த எபிசோடு நினைச்சிருந்தா இங்கேயே சீரீஸ் முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நெக் டு நெக் கொண்டு போயிருப்பாங்க இந்த எபிசோட மட்டும். ரொம்ப த்ரில்லிங்காக இல்லாமல் நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட அந்த இடமே நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் கதைக்கு ஏற்ற மாதிரி சீரீஸை அப்படியே கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே தேடி பார்த்ததுக்கப்புறம் அந்த வி அங்கே இல்லைன்னு தெரிஞ்சிடும். இந்த எபிசோடில் வந்து ஃப்ரெஞ்சு ரொம்பவே வந்து பொறுமையாகவும் எல்லாரையும் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மூவாக இருக்கும். சோல்ஜர் பைக்கு நேருக்கு நேராக ஒரு மாதிரி அந்த கிண்டல் பண்ணுற விதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வி வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி பாம் ஸ்ட்ரோக்கா லைக் இன்னொரு சூப்பர் ஹீரோட பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடும் வில்லியம் கேங்க்கு. ஸோ இவங்க அந்த சூப்பர் ஹீரோ வந்து சூப்பர் ஹியூமனை வந்து தேடி போகிறதுக்கு அப்படியே கிளம்பிடுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டில் வந்து இந்த சர்ச் மீட்டிங்லாம் வச்சு நம்ம ஹோம்லேண்டர் அடுத்த காடாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லிட்ரலி ஆரம்ப எபிசோடில் ஹோம்லேண்டர் எப்படி டவுனாக காமிச்சிட்டு இருந்தாலும் இந்த எபிசோட் போக 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 ஹோம்லேண்டரோட ஹேண்ட் வந்து அப்பர் ஹேண்டாக போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் வந்து அவருக்குள்ளேயே அந்த ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம்லேண்டருக்கு பிடிச்ச அந்த பர்சன் ஷோ அப் ஆனதுக்கப்புறம் ஹோம்லேண்டர் காடுன்னு சொல்லிட்டு அவரே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. தென் அதுக்கப்புறம் அவர் வந்து சோல்ஜர் பாயோட சீக்ரெட்டான ஃபைல்ஸ்லாம் படித்து சோல்ஜர் பாயுமே இப்படி தான் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வாட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி தானாகவே காடாக வந்து இது பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து லிட்ரலி பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம். ஏன்னா வந்து அடுத்த எபிசோடில் வந்து இந்த ஹோம்லேண்டரை சப்போர்ட் பண்ணுறவங்க கம்மியான ஆட்கள் தான், எதுக்குறவங்க தான் அதிகம். இதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன்ல, மொத்தம் அந்த உலகமே வந்து அழிக்கிறதுக்கு என்னென்னவோ அந்த மாதிரி சீரீஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட்ஸோட ரிவ்யூ தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நான் இன்னொரு ரிவ்யூ சந்திக்கிறேன். நான் மிஸ்டர் நோபடி. பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.